அவர் பேசுகிறது எல்லாமே வந்து ஒன்று சரவடியாக இருக்கும், இல்லை பொலிட்டிக்கல் பாமாக இருக்கும்னு அவங்களுடைய ஆட்கள் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாம் கூட இன்னும் வெடிக்கலை. முதல் பொலிட்டிக்கல் பாம் என்ன? கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் அதிகாரம் சொன்னார். அந்த பாம் போடப்பட்டதே வந்து திமுக கூட்டணியை எப்படியாவது தகர்க்கணுங்கிறது தான், வேற எண்ணமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எய்ம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய ஒரு கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திமுக கூட்டணியை உடைக்கணும். ஏன்னா அந்த கூட்டணி தான் சக்சஷனில் 3 முறை எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கு. இது மாதிரி ஒரு வரலாறு தமிழ்நாட்டில் பெருசாக இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியை உடைக்கணும், நம்ம ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற விஷயத்தை நம்ம சொன்னோம்னா நிச்சயமாக வந்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விசிகா, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் திமுக கூட்டணியிலேருந்து விலகி நம்மக்கிட்ட வந்துரும்னு விஜய் நினச்சாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுகிறது எல்லாமே கொட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி என்னமோ ஆட்சிக்கு வந்துட்ட மாதிரி, அவங்க பேசுகிறது எல்லாமே 35%, 25%, 40%, இன்ஸ்டாகிராமில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து 10 லட்சம் லைக் வருது 1 மணி நேரத்தில். இப்படி தான் அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய அரசியல் நகர்வுகள் எல்லாமே வந்து இந்த சோஷியல் மீடியாவை வச்சும், அந்த இன்டர்னல் சர்வேஸ் இருக்குல்ல, அந்த இன்டர்னல் சர்வேஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு இன்னும் யாருக்குமே தெரியாது.